அமரர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பகுதி 3 விண்ணகர கோயில். சில சமயத்தில் ஒரு சின்ன விஷயமே வாழ்க்கையில் பெரிய சம்பவமாக மாறிடுது. வந்தியத்தேவனுக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன நிகழ்வு இப்போ நடந்துச்சு. இந்த சாலை ஓரத்தில் நின்றுக்கிட்டு பழவேற்றையுடைய பரிவாரங்கள் போகிறதெல்லாம் ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் இருந்த இடத்துலேருந்து பக்கத்தில் குதிரை கட்டி வச்சுருந்தான். இந்த பழவேட்டையனோட ஆளுகள்லாம் போயிட்டே இருந்தாங்க. அதை ஒரு சில பேர் அந்த குதிரையை பார்த்தாங்க. அடடே, இந்த குருதையை பாருடா அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். உன்னை இன்னொருத்தன் சொன்னான், டேய் குருதைன்னு சொல்லாதடா, அது குதிரை அப்படின்னா. ஏய், உங்கள் இலக்கண ஆராய்ச்சிலாம் போகட்டும்டா, இது குருதை தான்டா. இல்லைடா, கழுதடா அப்படின்னா. சரிடா, செக் பண்ணி பார்த்துடலாம்டா, அது குதிரையா என்னன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு ஒருத்தன் அந்த குதிரை மேலே ஏறி உட்கார பார்த்தான். அது ஏற விடலை. எஜமானத்தர் யாரும் அது மேலே ஏறக்கூடாதுன்னு அது கூர்மையான அறிவோடு இருந்தது. டேய், இது பொல்லாத குதிரைடா, நான் இது மேலே ஏறக்கூடாதான், பரம்பரையாக அரச குலத்தவன் தான் இது மேலே ஏறணுமா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், தஞ்சாவூர் முத்திரையை திரும்பி வந்தால் அதில் ஏற சொல்லணும் அப்படின்னு சமத்காரமாக ஒருத்தன் பேசினான். இதை பார்த்து எல்லாம் சிரித்தாங்க. ஏன்னா தஞ்சாவூரில் முத்திரையர் கூட நசிஞ்சு போய் 100 வருஷம் ஆகிப்போச்சு. இப்போ சோழர்களுடைய புலிக்கொடி தான் தஞ்சாவூரில் பறந்துட்டுருக்கு. டே தாண்டவராயா, உன்னை ஏற்றி மறுக்கக்கூடிய இந்த குதிரை நிஜம் குதிரையா, இல்லை ஏதாவது பெருமாளுக்கு வந்த பொய்க்கால் குதிரைன்னு செக் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னா இன்னொருத்தன். சரிடா, அதையும் பார்த்துடலாம்டா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணால் அதோட வாழை முறுக்கி விட்டான். அந்த ரோசமாக இருந்த அந்த குதிரை என்ன பண்ணிச்சு, 2 காலையும் உதறிக்கிட்டு வேகமாக ஓடிச்சு. டேய், குதிரை ஓடுதுடா, நிஜ குதிரை தான்டா அப்படின்னு கோஷம் போட்டுக்கிட்டு கைத்தட்டி சிரித்தாங்க. அப்போ இந்த திருநாள் நடந்ததுனால கூட்டத்துக்குள்ளே பூந்து போச்சு. மக்கள்லாம் பயந்து அங்கேயும் மிதிப்படாமல் இருக்கிறதுக்கு தள்ளி போய் நின்றுக்கிட்டாங்க. இத்தனையும் வந்தியத்தேவன் கண்ணு முன்னாடி நடக்குது. அவன் இந்த முகத்தை பார்த்த உடனேயுமே நம்ம நம்பிகளுக்கு தெரிஞ்சிருச்சு. உன் குதிரை தானா இது அப்படின்னு கேட்டார். பாத்தியா தம்பி, பழவூர் தடியர்கள் செய்கிற வேலையை பார்த்தியா, நீ எங்கிட்ட காமிச்ச வீரத்தை உங்கள்கிட்ட காட்டு பார்க்கலாம் அப்படின்னார். வந்தியத்தேவனுக்கு ஒரே கோபமாக இருந்தது. பல்ல கடிச்சிக்கிட்டே இருந்தான். சரி, அவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, இப்போ நம்ம அவன்கிட்ட ஒரு ஆளாக போய் சண்டை போட்டால் ஜெயிக்க முடியாதுன்னு அமைதி காத்தான். அப்புறம் குதிரை போன திசையிலேயே வந்தியத்தேவன் போனால் கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு புளிய மரத்தடியில் அந்த குதிரை போய் நின்றுடுச்சு. அது கொஞ்சம் தூரம் ஓடி போய் நிற்குன்றது வந்தியத்தேவனுக்கு தெரியும். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து, இந்த பழவேற்றையோட அகம்பாவம் பிடிச்ச ஆட்களெல்லாம் நம்ம ஒரு நாள் புத்தி பாராட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். அது குதிரைக்கிட்ட போனோன்னு குதிரை கிணச்சிது. உடனே என்னையே விட்டுட்டு போனேன், அவங்களாம் என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிச்சு. சரி, அதை சாந்தப்படுத்துறதுக்கு அது மேலே ஒரு லேசாக தட்டி விட்டான். அதுக்கப்புறம் அந்த குதிரையை கூப்பிட்டு வரும்போது அந்த கூட்டத்தில் இருக்கவங்களாம், ஏன் தம்பி இந்த பொல்லாத குதிரையை ஏன் தம்பி கூப்பிட்டு வந்தீங்க, எங்களை மேலே மேய்ச்சிருக்கும் போல இருக்கேன்னு. உடனே சில பேர் இல்லை அது குதிரை மேலேயும் தப்பு இல்லை, தம்பி மேலேயும் தப்பு இல்லை, பழவேற்ற ஆளுகள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டான். அப்பயும் அந்த ஆழ்வார்க்கடியும் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். இவனோட அந்த சனி இந்த இடத்த விட்டு நவர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த முகத்தை திருப்பிக்கிட்டே வந்தியத்தேவன் சுளுக்கினான். டே தம்பி, எங்கப்பா போகிற அப்படின்னா ஆழ்வார்க்கடியான், நான் கொஞ்சம் மேற்கு பக்கம் போகிறேன், திரும்ப தெற்கு பக்கம் திரும்பி அப்புறம் கொஞ்சம் கிழக்கு பக்கமாக போயிட்டு அப்புறம் தென்மேற்கு பக்கமாக போவேன்னு கிண்டலாக சொன்னான். நான் அதெல்லாம் கேட்கலப்பா, இன்றைக்கி ராத்திரி எங்கே தங்க போகிற? நீ அதையாப்பா கேட்குற? இல்லை, நீ கடம்பூர் சம்பூராயர் அரண்மனையில் தங்குறதா இருந்தால் எனக்கு ஒரு வேலை இருக்குது. ஏப்பா, உனக்கு என்ன மந்திரம் தெரியுமா? நான் கடம்பூர் அரண்மனைக்கு தான் போகிறேன்னு எப்படி கண்டுபிடிச்ச? இதில் என்னப்பா அதிசயம், இன்றைக்கி நிறையா ஊர்லேருந்து பெரிய விருந்தாளிலாம் வராங்களே. அப்படியா, நெசமாக சொல்கிற? ஆமாம்ப்பா, உனக்கு தெரியாதா? பாரு, யானை குதிரை பல்லக்கு பரிவாட்டம்லாம் கடம்பூர் அரண்மனையிலேருந்து போய் தான் பழவேற்றையை கூட்டிகிட்டு வருது. அது கூட நீ பார்க்கலையா? அப்படியா அப்படி யோசிக்க ஆரம்பித்தான்.
இன்றைக்கி பழவேட்டு தங்கும் இடத்துல தானும் தங்கும் என்பது எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பல்ல அப்படின்னு மனசுக்குள்ளே யோசனை வந்தது. சரி, அப்படி மாபெரும் வீரரோட பழக்கம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், அதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. சரி, இந்த முரட்டு போராட்டத்தில் ஏற்பட்ட அனுபவம் வந்து அவனுக்கு ரொம்ப கசப்பாக இருந்தது. எனக்கு ஒரு உதவி செய்கிறியா அப்படின்னு ஆழ்வார்க்கடியான்னு கேட்டான். உனக்கு செய்யக்கூடிய உதவி என்ன இருக்குது சொல்லுப்பா அப்படின்னா. நானும் இந்த ஏரியாவுக்கே புது ஆள், உன்னால் முடியக்கூடிய காரியத்தை சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் கடம்பூர் அரண்மனைக்கு கூட்டு போறியா? எதுக்காக? அங்கே யாரையாவது வீர சைவர் வராரா? சிவன் பெரிய தெய்வமா, திருமால் பெரிய தெய்வமானு சண்டை போடுறதுக்கு வரீங்களா? இல்லைப்பா, எப்போ பார்த்தாலும் சண்டை போடுறதான் என் வேலையா? கடம்பூர் மாளிகையில் ஒரு விருந்து நடக்குது. விருந்துக்கு பிறகு களியாட்டம், சாமி ஆட்டம், குறவை கூத்துலாம் நடக்கும். இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குப்பா. சரி, அப்போ நான் உன்னை எப்படி அழைச்சிட்டு போக முடியும்? என்னை வந்து உன்னை வேலைக்காரன்னு சொல்லிடுறேன். ஐயோ, எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும். அந்த மாதிரி ஏமாற்று மோசடி வேலை நீ வேறு யாரையாவது பார்த்து வச்சுக்க. உன்னை போல் பணியாளர் எனக்கு தேவையே கிடையாது. யாரும் நம்பவும் மாட்டாங்க. நீ சொன்னதெல்லாம் யார்ட்டையாவது சொன்னால் சிரிப்பாங்க. யோசித்து பார்த்தாலே எனக்கே இன்றைக்கி கோட்டைக்குள்ளே விடுவாங்களான்னு டவுட்டாக இருக்குது. அப்போ நீ கடம்பூர் அழைச்சிட்டு போக மாட்டேன் இல்லையா? உனக்கு அழைப்பாவது வந்திருக்குதா? எனக்கு அழைப்பு இருக்குது. சம்புராயருடைய மகன் இருக்கான் இல்லையா, கந்தம் மாறுவேலை, அவன் என் ஃப்ரெண்டு தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த பக்கம் வந்து அரண்மனைக்கு வான்னு அவன் சொல்லியிருக்கான். இவ்வளவு தானா? அப்போ ஓம்பாடே இன்றைக்கி திண்டாட்டம் போல் தெரியுதே. அப்படியே மௌனமாக கொஞ்ச நேரம் இருந்தாங்க. இன்னும் ஏன் தொடர்ந்து என் கூடயே வந்துட்டுருக்க? இந்த கேள்வி நானும் கேட்குறேன். நீ என்ன ஏன் தொடர்ந்து வர அப்படின்னு நம்பி கேட்டார். வழி தெரியாத கொடுத்தால் தம்பி, நீ எங்கே போகிற? ஒரு வேளை கடம்பூருக்கு தானா? இல்லை, நீ தான் என்னை அங்கே அழைச்சிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டியே. நான் விண்ணகர கோயிலுக்கு போகிறேன். என்னது, விண்ணகர பெருமாள் சன்னதிக்கா? ஆமாம். இப்போ நான் கூட அந்த கோயிலுக்கு போகணுன்னு விருப்பமாக இருக்கேன்ப்பா அப்படின்னா வந்தியத்தேவன். ஒருவேளை விஷ்ணு ஆலயத்துக்கு நீ வரமாட்டியோன்னு பார்த்தேன். இங்கே ஈஸ்வர முடியலன்னு பற்ற தான் பெருமாளுக்கு கைங்காரம் செய்கிறாரு. ரொம்ப பெரிய மகன். நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரே கூட்டமாக இருக்குது. கோயில் ஏதாவது விசேஷமா? இன்றைக்கி ஆண்டாள் நட்சத்திரம் ஆடி 18ஆம் பெருப்பு இருக்குது. ஆண்டாளோட திருநட்சத்திரம் ரெண்டு சேர்ந்துச்சா, அதனால இவ்வளோ கூட்டம் கோலாகலமாக இருக்குது. வீரநாராயண பெருமாள் கோயிலை 2 பேரும் நெருங்கி வராங்க. விஜயாலய சோழனுடைய பேரனான முதற் பராந்தக சோழன், மதுரை ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி அப்படின்னு பட்டம் பெற்றவன் சோழ பேரரசுக்கு அஸ்திவாரம் அமைச்சான். தில்லை சிற்றம்பலத்துக்கு பொற்குறை வேய்ந்து சரித்திர புகழ் பெற்றான். சோழ சிகாமணி, சூர சிகாமணின்னு பல்வேறு விருதுகள் அவன் கூட சேர்ந்துருக்கு. வீரநாராயணன்னு சிறப்பு பெரியம் பெற்றிருந்தான். பராந்தகனுடைய காலத்தில் வடக்க இரட்டை மண்டலத்து ராஷ்டிரக்கூட மன்னவர்கள் வலிமை பெற்று விளங்கினாங்க. ரொம்ப தைரியமாக இருந்தாங்க. மாநில கேடத்திலேருந்து அவர்கள் படையெடுத்து வரக்கூடுன்னு பராந்தகன் எதிர்பார்த்தார். அதனால் தன்னுடைய முதல் புதல்வராக இருக்கக்கூடிய இளவரசன் ராஜதித்தனை வந்து பெரிய படையோட திருமுனைப்பாடியில் போய் இருக்க சொன்னார். அந்த சைத்தினை சேர்ந்து லட்சக்கணக்கான பேர் வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ராஜதித்தன் ஒரு ஐடியா யோசித்தான். ஏதாவது நம்ம சும்மா இருக்கிறதுக்கு குடிமக்களுக்கு உபயோகமாக ஒரு வேலை செய்யலாமே அப்படின்னு யோசித்தான். வடக்காவேரின்னு பக்தர்களாலையும் கொள்ளிடம்ன்று மற்றவங்களால் சொல்லப்படக்கூடிய அந்த நதியோட வழியை அளவில்லாத தண்ணி வீணாக கடலுக்கு போகுது. அதில் ஒரு பகுதியை பயன்படுத்தினா நமக்கு நாட்டுக்கு நல்லது நடக்குமே அப்படின்னு நம்மகிட்ட இருக்கிற வீரர்கள்லாம் வச்சுக்கிட்டு அந்த கடல் போல் பெரிய விசால ஏரி ஒன்று அமைச்சான். அதை தன்னுடைய அருமை தந்தையான வீரநாராயண ஏரின்னு பேர் வச்சு கூப்பிட சொன்னான். அதன் கரையில் வீரநாராயணத்து புறத்தை விஷ்ணு கிரகம்னு விண்ணகரம்னு ஒரு தமிழாக்கப்பட்டு வருது. அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு நீரில் நாராயணமூர்த்தி கோயில் எடுத்து அது பண்ணான். அதுதான் வீரநாராயணபுரம் விண்ணகர கோயில்னு செஞ்சாங்க. அந்த மாதிரி புகழ்பெற்ற அந்த பெருமாள் கோயிலுக்கு தான் இப்போ வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போயிருக்காங்க. சன்னதி வந்தவுடனேயும் ஆழ்வார்க்கடியான் பாட ஆரம்பித்தான். ஆண்டாளோட பாசுரங்கள்லாம் சொல்லிவிட்டு நம்மாளோட தமிழ் வேதத்துலேருந்து சில பாசுரங்களை பாடினான். பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம் நலியும் நரகமும் நைந்த நமனுக்கிங்கு யாதொன்றும் இல்லை கலியும் கெடும்
கண்டு கொள்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலியப் புகுந்து இசைபாடி ஆடி உழித்தரை கண்டோம் 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 கண்ணுக்கினியானைக் கண்டோம் தொண்டீர் எல்லீரும் வாரீர் தொழுது தொழுது நின்றார்த்தும் வண்டார் தன்னன் துழையான் மாதவன் பூதங்கள் மண்மேல் பண்டான் பாடி நின்றாடி பறந்து திரிந்தனவே. இந்த மாதிரி பாடின உடனே ஆழ்வார்க்கடியனுடைய கண்ணிலேருந்து தண்ணி தார தாரையாக வருது, கன்னத்துலேருந்து இறங்கி வருது. இந்த பாடினதை பார்த்த உடனேயும் அவனுடைய அந்த பக்தியை பார்த்து வந்தியத்தேவன் அசந்து போயிட்டான். நம்ம இந்த ஆளை பார்த்து ரொம்ப தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், நிஜமாலுமே இந்த ஆள் சூப்பராக பாசுரம்லாம் படிக்கிறேன், உண்மையாலுமே பக்திமான் போல தான் தெரியுது. அந்த அர்ச்சகர் ஈஸ்வர பட்டம் என்ன பண்ணுறாரு, கண்ணிலேருந்து தண்ணி வழி அப்படி கேட்குறாரு. அவருக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை நிற்கிறான், பால் மனம் மாறாத பையன். அவன் வந்து அவங்க அப்பாட்ட ஒரு கேள்வி கேட்ட உடனேயும் ஆழ்வார்க்கடியனை பார்த்து இவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. அதுக்கப்புறமா ஆழ்வார்க்கடியை 10 பாசுரங்களை பாடிட்டு கலிவயல் தென்னங்குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒளிப்புகழ் 1010 உள்ளதை மாசருக்குமேன்னு பாடி முடிக்கிறான். உடனே பட்டர் வந்து நம்பிகளை பார்த்து உங்களுக்கு எல்லாமே தெரியுமா, அதாவது குருகூர் சடகோபர் நம்மாழ்வார் கிட்டத்தட்ட 1000 பாட்டு எழுதியிருக்காரு, அது எல்லாத்தையும் படிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு சில 10 தான் தெரியும்னு இவர் சொல்கிறார். சரி தெரிஞ்ச வரைக்கும் என் பையனுக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றார். அப்புறம் இந்த பின்னால் வந்து இந்த ஊர் வந்து பெருமை அடைய போகுது. பால்வடியமாக இருக்கக்கூடிய அந்த சின்ன பையன்தான் வந்து நம்மாழ் பாசனம் கேட்ட அந்த பாலகன் வந்து நாதமுனிகள்ன்ற திருநாமத்தோட வைஷ்ணவ ஆச்சாரிய பரமத்தில் முதல் ஆச்சாரியராக போகிறாரு. குறுங்கூறுங்கிற அந்த ஆழ்வார் திருநகரி வேதம் தமிழ் செய்த நம்மாழ்வாரின் 1000 பாசனங்களை தேடி சேகரித்து வரப்போகிறாரு. அவருடைய சீடர்கள் இசையுடன் பாடி நாடகம் பறக்க போகிறாங்க. நாதமுனிகள் பேரராக அவதரிக்க போகக்கூடிய ஆள வந்தார் பல அற்புதங்கள் செய்ய போகிறாரு. இதெல்லாம் யாருக்கும் அப்போ தெரியாது. இந்த அவதரித்த சேத்திரம் தரிசிக்க உடையவராகிய ஸ்ரீ ராமானுஜரே ஒரு நாள் வரப்போகிறாரு. வரும்போது வீரநாராயண ஏரியும் அதன் 74 கான்வாய்களையும் பார்த்துட்டு அதிசயிக்க போகிறாரு. 74 கான்வாய் வழியாக தண்ணி போகிறத பார்த்துட்டு நாராயண கருணை வெள்ளத்தை ஜீவகோடிகளுக்கும் பாயசம் 74 ஆச்சாரிய பீடங்களை ஏற்படுத்த போகிறாருங்கிறதுலாம் அப்போ யாருக்குமே தெரியாது. இந்த மகத்தான் நிகழ்ச்சியெல்லாம் நம்ம வைஷ்ணவ குருப்பரம்பரையில் சரித்திரம் பார்க்கும்போது தெரியும். இப்போ நம்ம வந்தியத்தேவனை பார்ப்போம். பெருமாளை சேச்சிட்டு ஆலயத்துலேருந்து வெளில வந்ததும் வந்தியத்தேவன் ஆழ்வார்க்கடியனை பார்த்து, நம்பிகளே தாங்கள் இந்த பரம பக்தர்னு எனக்கு தெரியாமல் போச்சு, நான் தப்பாக பேசினா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னான். மன்னிச்சிடும் தம்பி, ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்வியா, நீங்கள் கேட்குற உதவி முடியாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப கேட்காதீங்க. அது இல்லைப்பா, ஒரு சீட்டு கொடுக்குறேன், இதை கடம்பு ரம்பில் நீ தந்தால் நல்லாயிருக்கும். யார் நான் சொல்கிறவட்ட கொடுத்துட்டா போதும். யார்கிட்ட, அந்த பழவூர் யானைக்கு பின்னாடி ஒரு பல்லக்கில் ஒருத்தவங்க வந்தாங்க ஒரு பெண்மணி, அவங்கள்ட்ட. நம்பிக்கையில் நீங்கள் என்னை யார் நினச்சிக்கிட்டீங்க, இந்த மாதிரி வேலையில் நானாச்சு ஆகப்பட்டேன்னா, இதை உங்களை தவிர யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நடந்திருக்கிறதே வேறு. படபடக்க பண்ணாத தம்பி, முடிஞ்சால் பண்ணு, முடியாட்டி மகாராஜனாக போயிட்டு வா அப்படின்னார் நம்பிகள். இந்த உதவி செஞ்சால் உனக்கு எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அப்படின்னார். வந்தியத்தேவன் அங்கேருந்து ஒரு நிமிஷம் கூட நிற்கல, குதிரை மேலே ஏறி கிளம்பிட்டான்.